படம் சூப்பராக இருக்குது. ஒன்றுக்கு 2 தடவை பார்க்கலாம். படம் பார்க்குற மாதிரி இருக்குது. போர் அடிக்கல. நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. நல்ல பரவாயில்ல, காமெடியெல்லாம் சூப்பராக இருக்குது. மன்சூர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜல்லிக்கட்டில் என்னன்னா கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இருப்பாங்க இல்லையா, மேலே இருக்கிறவங்க ஜெயிச்சானா அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க, பொன்னாடை போட்டுறாங்களாம் பண்ணுறாங்க. அதே கீழே இருக்கிறவங்க ஜெயிச்சானா அவனை கண்டுக்கூட மாட்டாங்க. ஒரு ஒரு எண்ணத்தை சொல்லுவாங்க, ஒரு மனுஷனோட மதிக்க மாட்டுறாங்க. அதோட அவனுக்கு சாதாரணமாக விட்டுருவாங்களே. அவங்க யூக்களுக்கு இருந்தாங்கன்னா ஓகே, வாழ்த்துறாங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க, ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி அவனை பண்ணுறாங்க. அது வேண்டாம், தப்புன்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயமா சொல்கிறார். வாழைப்பழத்தில் ஊசித்திரமாக சொல்லிய தவிர உள்நோக்கம் யார் மனசும் புண்படுற மாதிரி இல்லை. படம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். வந்து மனுஷன்னா மனுஷனாக பாருங்கன்றாரு. தொழில் வேற, ஒருத்தருடைய வீரம் வேற. வீரம் யாரு கூட வரும். அது வந்து இவனுக்கு தான் வரணும், எங்களுக்கு தான் வரணும்னு கூடாது. எந்த ஜாதிக்காரனும் வரணும் கிடையாது. அட்டக தினேஷ் வந்து ஒரு மாறுபட்ட ஆக்டிங் இது. ஏன்னா அவர் ஒன்று தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. மதுரைக்கார மாதிரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சென்னை வாசியுமே நல்லா பண்ணியிருக்காரு. தாராளமாக பார்க்கலாம். அவர் வீரனாக இருக்கார். இவர் வந்து ஒரு கொஞ்சம் பயந்தமான ஆளாக இருக்கார். நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே. படம் நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள், படம் பாருங்கள். ஸோ புது இயக்குநர்களுக்கு நம்ம வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. புது இயக்குநர்கள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் படம் பார்த்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் எல்லாம் பெருசாக வருவாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு ரிலேட்டடான படம் தானே. பாட்டெலாம் ஜல்லிக்கட்டு பற்றி பாட்டே இருக்கும். நீங்கள் அடுத்து நம்ம ஜல்லிக்கட்டுலாம் இந்த பாடல்களை வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. இன்பா மியூசிக் பண்ணியிருக்காப்புல. ஸோ நல்லா வந்திருக்கு. மியூசிக்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்திருக்கு. படம் பாருங்கள், படம் சப்போர்ட் பண்ணுங்கள். காமெடி தான். ஜாதி பற்றி பேசலை. ஸோ அங்கே என்னென்னா அங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ஏன்னா யார் அங்கே இருக்கணும், களத்தில் யார் இருக்கணும் இல்லை இருக்கக்கூடாதுன்றதுலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நம்ம சமத்துவம் பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம், ஈக்குவாலிட்டி பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போவும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம சிட்டி சைடில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால நம்மளுக்கு பெருசாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே கிராமப்புறங்களில் களங்களில் நடக்கிற சில ஜல்லிக்கட்டு களங்களில் வாடிவாசலில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி படம் பேசியிருக்கு. நல்லா இருக்கு. பாருங்கள். ஆமாம், அதை பற்றி தான் கிட்டத்தட்ட அப்படி தான் படம் இருக்குது. அப்புறம் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு. ஒரு பல்சர் பைக் மூலயமா அந்த படத்தை வந்து சொல்லியிருக்காரு. அங்கே கிடைக்கிற ப்ரைஸை வச்சு, அங்கே கிடைக்கிற பல்சர் பைக்கை வச்சு அதை யார் அடக்குனாங்களோ அவங்களுக்கு அந்த பைக் போகுது. இப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பற்றி படம் வந்திருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். எப்படி சார்? அட்டக தினேஷ் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அவர் அடுத்தடுத்து இந்த மாதிரி இப்போ டபுள் ஆக்ட் படங்கள் நிறைய கொஞ்சம் வித்தியாசமான படங்கள்லாம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே வந்து படம் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். பார்க்கலாம், கண்டிப்பாக படம் பார்க்கலாம். நல்லா இருக்கும். கருப்பு பல்சர் பார்க்கலாம். கிராமத்தில் இன்னும் இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது ஒரு டைம் பார்க்கலாம். கருப்பு பல்சர்னுங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஜல்லிக்கட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. பண்ணி அங்கே உள்ள பிரச்சனை என்ன, எதனால இந்த மாதிரி பிரச்சனை வருது, அதாவது தாழ்ந்தவன் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இருக்குது. அதனால் அது ஒரு படமாக மையமாக வச்சு படம் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுலேயும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. ஜல்லிக்கட்டில் அந்த மாதிரி இருக்குது. அதை வெளியில் தெரியப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அது பார்க்கலாம். சாதி பிரச்சனை இருக்குது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிலாம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்குது. அதை தெளிவுபடுத்துகிறாங்க, வெளியில் தெரியப்படுத்துகிறாங்க. இதுதான் தீர்வுனா மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்குறது. அதுலேயும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாமே நல்லா இருந்தது. ஜல்லிக்கட்டு மாடை சாவடிச்சதுனால அவங்க தடை பண்ணுறாங்களா, அதுக்கோசம் அவங்க எடுத்து சொல்கிறாங்க மாடு இருக்கும் நாங்களும் இருப்போன்ட்டுன்னு. செம்ம சூப்பர்ண்ணா. நல்லா இருக்கு. திரும்ப உணராட்டி நாங்கள் வந்து பார்ப்போம். இல்லை சூப்பராக இருக்கு. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் வந்து 1000 கோடி பணத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இவன் படத்தை பற்றி கேட்டால் அரசியலை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம மன்சூர் அலிகான் வந்து டாபிக் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அரசியல் பேச வேண்டிய இடத்துல படத்தை பற்றி பேசுகிறாங்க, படத்தை பேச வேண்டிய இடத்துல அரசியலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா எதை பற்றி பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து நம்ம கருப்பு பல்சர் படத்தை பார்க்க வந்திருக்கோம். கருப்பு பல்சர் படம் எப்படி இருக்குது? எல்லாருடைய மனதில் என்ன தோணும்? கருப்பு பல்சர்னா ஏதோ பைக்கை பேஸ் பண்ண கதையாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் பைக்கை பேஸ் பண்ண கதை இல்லை. அது ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. படம் காமெடியாக போகுது. அவரோட மன்சூர் அலிகானோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அட்டக தினேஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. எடிட்டிங், டப்பிங், மியூசிக் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்ல வராங்க. என்ன சொல்ல நான் சொல்லிட்டு அப்படி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. நல்ல மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. இவர் தினேஷ் சார் பிராங்க் ஸ்டார் ராகுல் அவங்களோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, நல்ல ஹியூமராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன ப்ரோ? இல்லை ஜாலியாக பார்க்கலாம். அந்த கருப்பு பல்சர் வச்சு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டு சூப்பராக வந்திருக்கு ப்ரோ. நீங்கள் போய் பாருங்களேன், ஆடியன்ஸ் வந்து பார்க்கட்டும், நல்லா என்ஜாயாக வந்து பார்த்துட்டு போகலாம். நல்லா ஃபுல்லாக காமெடி தான். ஜல்லிக்கட்டு போர்ஷன் நல்லா சூப்பராக வந்திருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். படம் நல்லா இருக்குண்ணா, படமே நல்லா பிடிச்சிருக்கு. தினேஷ் சார் நல்லா பண்ணியிருக்காரு, மன்சூர் அலிகான் சார் நல்லா பண்ணியிருக்காரு. அதில் நடித்த அனைத்து நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட பாரம்பரிய வாடிவாசல் தான் கலாச்சாரம், வேற ஒன்று தமிழ் கலாச்சாரம் தான். அதெல்லாம் ஜாதி மதம் இல்லை, ஜல்லிக்கட்டு தமிழோட பாரம்பரியம். ஜாதி மதம் அதை தாண்டி தமிழோட பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு. ஜாதியில் என்னுடைய மாட்டை நீ அடைக்கிட்டேன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க, வேற ஒன்று. படம் நல்லா அடுத்த லெவல் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சீன் போகிறதுக்கு அடுத்த சீன் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்லா த்ரில்லிங்காக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேக்ரவுண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடி, ஃபுல்லாகவே காமெடி. பிஜிஎம்மாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், டைட்டில் பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோடு தான் வந்து பார்க்கணும் அந்த படம். பிளாக் பஸ்ட்டு அடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குண்ணா, எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு படத்தில், எல்லாமே ரசிக்கக்கூடிய சீனாக இருக்குது. டைரக்ஷன் முரளி கிருஷ்ணா அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். கருப்பு பல்சர் ஜல்லிக்கட்டு, பாரம்பரிய ஜல்லிக்கட்டு வந்து ஒரு கதை பாத்திரமாக வச்சு இந்த கதையை கொண்டு போயிருக்காரு. நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. போர் அடிக்கல படம். குடும்பத்தோட குழந்தை குட்டியோட வந்து இந்த படத்தை பாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதி பற்றி ஒன்றும் பேசல. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அந்த ஜல்லிக்கட்டு அடக்கிறத விட கான்செப்ட் அதான் அந்த கதையோட. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, நல்லா படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுங்க அந்த படம். கருப்பு பல்சர் அதை வச்சு வந்து ஒரு பைக் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரு, அதுக்கு உண்டான ஜஸ்டிஃபிகேஷனை வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. டியூல் ரோல் பண்ணியிருக்காரு, 2 ரோலு, ரெண்டுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, விறுவிறுப்பாக இருக்கு. அவரை வந்து ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கேன், பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காமெடியனாக பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட தாராளமாக வந்து 6லேருந்து 60 வரை என்ன ஏஜ் குரூப் தான் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. இதில் வந்து பல்சர் மென்ஷன் பண்ணி போட்டாங்க, அது படம் நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு உயிர் நம்மளுக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி அந்த பல்சர் பைக்கை வந்து அவருக்கு கடைசி வரை கூட கூடன்னு சொல்லி இது பண்ணார். நல்லா சூப்பராக பண்ணிருக்காரு. ஜல்லிக்கட்டை சூப்பராக இருக்குது படம், நல்லா பண்ணியிருக்காரு. ஆட்டுக்கத்தி அது மன்சூர் அன்னைக்கு அதோட நல்லா பண்ணிருக்காரு. படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் சூப்பர் சார். ரொம்ப அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அம்சப்பு எப்பவும் வரமே தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பார்த்து ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்க செட்டு போட்டிருக்காரு, பட் நல்லா இருக்குது. ஜாதி அது ஜாதின்னு முறையில் வரல, அது வராமையே தான் பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது சார். அவர் கேரக்டர் நல்லா இருக்கு. அவர் கேரக்டர் மன்சூர் மற்ற ஆர்டிஸ்ட் சூப்பர். வெரி நைஸ். டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், மற்றபடி நல்லா வரணும். பாவம் நல்லா கஷ்டப்பட்டுருக்காரு, நல்லா வரணும். நான் இறைவனை எல்லாம் வேண்டிக்கிறேன்.